குஞ்சரவாங்கிறது வந்து தெய்வ யானைக்கு நாயகரே. தெய்வ யானை வந்து குஞ்சரவா. இங்கே தான் முதல்ல வந்து தெய்வ யானையை வந்து அவர் ரெஃபர் பண்ணுறாரு. நான் வந்து அவன்கிட்ட போய் நிற்கணுமா? கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை நான் அவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கக்கூடாது. அப்போ எனக்கு என்ன வேணும்? மெய்ப்பொருள் வேணும். சரி, இன்னைக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறோம். 2 லட்சம் சம்பாதிக்கிறது என்ன பண்ணுவான்? 1 லட்சம் வேலைக்கு போவானா? 1 லட்சம் சம்பாதிக்கிற வேலைக்கு போவானா? போகமாட்டான். ஆக மெய்ப்பொருள் வந்துடுச்சுன்னா அதுவும் அந்த சம்பாத்தியம் வேண்டாங்கிறான். எனக்கு மெய்ப்பொருள் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு அதையும் கடந்து போகிறேன், எனக்கு தேவையில்லை. போன இதில் வந்து வறுமையை பற்றி சொல்கிறாரு. இங்கே வந்து என்ன சொல்கிறாரு? சிந்தா ஆகுலம் ஆனவை தீர்ந்தனிவார். ஆகுலம் அப்படிங்கிறது துன்பம். சிந்தையில் வர ஆகுலம் அது வந்து கவலை, மனக்கவலை தான் சிந்த ஆகுலம். ஆனால் பெரிய கவலைகள் வந்தால் உறுதுணையாக இருக்கிறது வந்து முருகன் தான். அவனால் தான் தீர்க்க முடியுங்கிறது இவருடைய இது. வேல் முருகனுக்கு, அருணகிரி சுவாமிக்கு ஜெய், குருஜி ராகவன் சுவாமிக்கு ஜெய். நெஞ்சக்கனகல்லும் நெகிழ்ந்தூர்க தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயற்சேர் செஞ்சொற் புனை மாலை சிறந்திரவே பஞ்சக்கரானை பதம் முடிவாம் அடலுணை திருக்கோபுரத்தேந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடபடன குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதர கும்பக்கழற்று இளைய கழற்றினையே வாரணத்தானே விண்ணோரை மலர்கருத்து வாரணத்தானே மகத்து வென்றோன் மைந்தனை துவச வாரணத்தானே துணை நயந்தானே வயலரணை வாரணத்தானே திரை கொண்ட யானே வாழ்த்துவனே நித்தியானந்தமாகி நிஷ்கலஸ்வரூபமாகி சக்தியாய் சிவமாய் ஸ்தானுவாய் உலகுக்கெல்லாம் சித்தியாய் முக்தியாய் திகழ் பரமார்த்தமாகி அத்தியின் உருவமான அண்ணலை பணிகுவோமே. எப்போதும் என் மனம் உன் இணை எளிதினை நாட சற்பற்கரிய உனை தினமும் நான் கொண்டாடை பிறவிப்பிணிர இனி வராமற் போக தப்பிதம் இல்லாமல் சண்முகந்தனை பாட உந்தன் மனது வைத்து அருள் புரிவாய். அத்திமுகமாய் வந்த ஆனையே, ஆதியே, அநாதியே, சுத்த நிர்குணமான சுயப்பரஞ்சோதியே, 5 கரத்தானை முகப்பெருமானே, உன்னை மட்டவிழ் மலர்கொடு பணிவோமே. அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி என்று உழைத்து நந்தா வகுப்பு அலங்காரம் அவருக்கே நினைப்புரிந்து முந்து ஆதரவில் அவன் புகழ் அனுபூதி முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாதா எம்மை நீ ஏன்றருளே. அருவம்புருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு ஓர்மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரமது 12 கொண்டே ஒரு திருமுருகனாய் சண்முகனாய் சடாட்சரனாய் பாலகனாய் கார்த்திகேயனாய் உலகம் உய்ய ஆங்கே வந்து 6 நிலை முதலான திருப்பரங்கிரி, திருச்செந்தூர், திருப்பழனி, திரு ஏரகம், திருத்தணிகை, சோலைமலை முதலிய பதிகள் பல ஆயிரங்கள் மலைகள் வெகு கோடி நின்ற எங்கள் அந்தமும் ஆதி இல்லா இறைவனே, எங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகா 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 முருகா. இது வந்து வறுமையை பற்றி சொல்லுது. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குலிசாயுதா குஞ்சரவா சிவயோக தயாபரணே. செகண்ட் ஹாஃப்லேருந்து எடுத்துப்போம். குரவானா சத்குருநாதனே, குரவானா சத்குருநாதனே. குமரா அப்படின்னா அழகும் இளமையும் உடையவனே குமரா. குலிசாயுதானா வஜ்ரப்படையை உடைய இந்திரனை குறிக்கிறது. குஞ்சரவாங்கிறது வந்து தெய்வ யானைக்கு நாயகரே. தெய்வ யானை வந்து குஞ்சரவா, வெள்ளை யானையால் வளர்க்கப்பட்டவள். இங்கே தான் முதல்ல வந்து தெய்வ யானையை வந்து அவர் ரெஃபர் பண்ணுறாரு கந்தரனுபூதிலேயே. இதுவரை தெய்வ யானையை கொண்டு வரவே இல்லை. தெய்வ யானையை இங்கே ரெஃபர் பண்ணுறாரு. குஞ்சரவா சிவயோகத்தை பாலிப்பவனே, தயாபரனே, கருணாமூர்த்தியே. அப்புறம் கரவாகிய கல்வி உளார் கடை சென்றுன்னா, கரவுன்னா லோபி, ஒன்றும் கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட இவன் வந்து அவன் யாருக்கும் எதுவும் கொடுக்காதவன்கிட்ட போய் படிச்சிருக்கான். கல்வி இருக்கவனுக்கு அவன் கல்வி யாருக்கும் போதிக்கவே மாட்டான். அப்படிப்பட்டவன்கிட்ட போய் நான் வந்து அவன்கிட்ட போய் நிற்கணுமா? கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை நான் அவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கக்கூடாது. இரவா வகை மெய்ப்பொருள் பேசியாவா. மெய்ப்பொருள்னா உண்மையான பொருள். மெய்ப்பொருள் பேசியாவா, மெய்ப்பொருள் ஈகுவையோ, மெய்ப்பொருள் எனக்கு கொடுப்பியா அப்படிங்கிறது தான் அதோடைய இது. ஸோ இப்போ வந்து லெட்டஸ் கோ திருப்பி நம்ம வந்து டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்கிறாருன்ட்டு. உளார்னா பொருள் தேடலும் சொல்லலாம். கரவாகிய கல்வி உளார், கரவாகிய கல்வியும் சொல்லலாம், உளாருன்னு சொல்லலாம். உளார் வந்து பொருள் இருக்கிறவன். பொருளை வந்து நியாயமான முறையில் வந்து சம்பாதிக்கிறது நம்ம கடமை.
பொருளை வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தனிற் கூறியதில் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, நியாயமான வழியில வந்து இப்போ நீங்கள் வந்து சம்பாதிக்கணும், பொருளை சம்பாதிக்கணும், அநியாயமாக சம்பாதிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? அநியாயமா என்ன? கடன் வாங்கிக்கலாம், திருடலாம், வேற எப்படி எப்படி வேணால் இது பண்ணிக்கலாம். கடன் வாங்கியும் திருடியும் பெறலாம். அப்போ இந்த 3 அறத்திற்கு அப்பாற்பட்டது. சிலர் வந்து எப்போவுமே பிச்சை எடுத்தே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க பழக்கமாயிடுச்சு. அவங்க வந்து நல்ல உடல் வலிமை இருக்கும், ஆனால் வந்து நம்ம சம்பாதிக்கணும், உழைக்கணும் அப்படிங்கிறதே அவனுக்கு இருக்காது. ஸோ அவன் வந்து வேறு தொழில் பிழைக்கலாங்கிறதே அவனுக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் அவன் வந்து சம்பாதிச்சுட்டு இருப்பான். இறப்பவனுக்கு இல்லைன்னு சொல்கிறது அதை விட இழிவான செயலுங்கிறார். ஈயன இறத்தல் இழந்தன்று, அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று அப்படிங்கிறார் புறநானூரில். பிச்சை எடுக்கிறதே தப்பு. சரி, எடுத்துட்டான், அவனுக்கு நீ உண்மையை கொடுக்காம போடா அப்படின்னு சொல்கிறது வந்து அதை விட கேவலமானது. வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்கிறது அதை விட கேவலமானது அப்படிங்கிறார். இன்னும் பலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்கிட்டக்கே எல்லாம் வச்சுப்பாங்க, ஒழிச்சு மறைச்சி வச்சுருப்பாங்க, சம்பாதிச்சிருப்பாங்க, ஒழிச்சு யாராவது வந்து கேட்பான், என்கிட்ட இல்லை அப்படிமா. உண்மையிலேயே நிறைய இருக்கும். அதுவும் செய்யக்கூடாது. அவையார் வந்து இயல்வது கரவேலுங்கிறார். ஸோ நம்மகிட்ட வந்து இருக்கிறது கொடுக்கறத தான் நம்ம சம்பாதிக்கிறோம். நம்ம வந்து நமக்காக எதுவும் நம்ம விட்டு போகிறது இல்லை, எல்லாம் விட்டு தான் போகிறோம். நம்ம வந்து வச்சுட்டு போகிறது இல்லை. வி ஆர் நாட் கோயிங் டு டேக் எனிதிங் அவே. ஸோ நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து இது மாதிரி வச்சுக்கூடாது அப்படிங்கிற. ஆனால் பெரிய பெரிய மகான்கள் வள்ளல்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, அவன் கொடுத்துருவான், ஆனால் இன்னும் நம்மளால் கொடுக்க முடியலையேன்னு நினைப்பான். அது மாதிரி குணத்தை வளர்த்துக்கணுங்கிறார். நம்ம கொடுத்துருவோம், ஆனால் அது மாதிரி நம்ம வளர்த்துக்கல அப்படிங்கிறது அவருடைய என்ன. நமக்கு வேற என்ன இருக்குது, நமக்கு என்ன கொடுக்கறது அப்படிங்கிற. கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்லுவார், உள்ளி உள்ளவெல்லாம் உவந்து ஈயும் வள்ளியோர் அப்படிம்பாரு. ஸோ உள்ளதை வந்து உள்ளவெல்லாம் உவந்து ஈயும்ங்கிறாரு கம்பர். அது மாதிரி சொல்றாரு. ஸோ இரவா வகை கறப்பதில் வந்து தேர்ச்சி பெற்ற நம்மளோட வந்து நம்மளோட வாசலில் போய் நான் நிற்கக்கூடாது அப்படிங்கிறாரு. திருவள்ளுவர் இன்னொரு படி மேலே போயிட்டு கடவுளே சபிக்கிறாரு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கெடுக உலகி ஏற்று அன்பர். இப்போ வந்து நான் ஒருத்தன் பிச்சை எடுத்து தான் வாழணும்னா எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்தை படைச்சவன் வந்து பறந்து கெட்டு போயிடு அப்படிங்கிறார். ஸோ தட் இஸ் சம்திங் அவ்வளவு இதாக சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து ஒழிச்சு வச்சுக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இது. ஆனால் அதுலேயும் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஒருத்தன் வந்து ஈயறான் அப்படின்னா ஈரவன்ட்டு வந்து வாங்குறதே ஒரு அழகுங்கிறார் திருவள்ளுவர். அதுலேயும் சொல்றாரு, கரப்பிலார் நெஞ்சிற் கடன் அறிவார் இறப்பும் ஓர் ஏஆர் உடைத்து அப்படிம்பார். வாங்குறதும் அழகு அப்படிம்பார். ஸோ கல்வியோ பொருளோ நம்ம வந்து கொடுக்கறது தான் நம்ம படிக்கிறோம். அன்றைக்கே சொன்னோம், யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலை வரதுனால தான் சொல்லியிருக்காரு. ஸோ அது ரிட்டர்ன் பண்ணுறது தான். நம்ம வந்து கேட்கணும், கொடுக்கணும். அது கொடுக்க முடியலன்னா என்னை வந்து அவன்கிட்ட போய் நிற்க வைக்காத அப்படிங்கிறது அருணகிரியோட வாக்கு. அப்போ எனக்கு என்ன வேணும்? மெய்ப்பொருள் வேணும். வாட் இஸ் மெய்ப்பொருள்? மெய்ப்பொருள் வந்து உபதேசம், கடவுளுடைய உபதேசம். அது இறைவனால் தான் முடியும். அந்த உபதேசம் எனக்கு கொடு. செல்வம் வந்து அழியக்கூடியது. சரி, இன்னைக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறோம். 2 லட்சம் சம்பாதிக்கிறது என்ன பண்ணுவான்? 1 லட்சம் வேலைக்கு போவானா? 1 லட்சம் சம்பாதிக்கிற வேலைக்கு போவானா? போகமாட்டான். ஆக மெய்ப்பொருள் வந்துடுச்சுன்னா அதுவும் அந்த சம்பாத்தியம் வேண்டாங்கிறான். எனக்கு மெய்ப்பொருள் கிடைச்சிடுச்சுன்னா எனக்கு அதையும் கடந்து போகிறேன், எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் தட் மணி அட் ஆல். மணி கிடி எதுவுமே தேவையில்லை. எனக்கு மெய்ப்பொருள் முருகன் உபதேசிச்சுட்டான், எனக்கு கீழே எனக்கு தேவை இருக்குது, ஒன்றுமே இல்லை. அருணகிரிநாதர் வந்து இன்னொன்று சொல்லுவார், யாரையும் வீட்டு வாசல் இறக்க தேவையில்லை. அவருக்கு வந்து இந்த லோபிகள்கிட்ட கோபம் வருது, அவர் ஒரு திருப்புகழ் பாடுவார். லோபிகள்கிட்ட வந்து கோபம் வருது, அவர் வந்து ஒரு திருப்புகழ் பாடுறார். வஞ்சகலோபமூடர் தம்பொருள் ஊர்கள் தேடி மஞ்சரி கோவை தூது பல பாகாவின் வன்புகழ் பாரி காரி எண்டி செய்வாது கூறி வந்தியர் போல வீடில் அழியாதே அப்படின்னா புலவர்கள் என்ன பண்ணுவாங்க? வஞ்சகலோபர் மூடர் பின்னாடி போயிட்டு தம் பொருள் தான் சம்பாதிக்கிறதுக்காக தேடி இலக்கியங்கள்லேருந்து இலக்கிய மஞ்சரி கோவை இதுல எல்லாம் சொல்லிட்டு அவனை புகழ்வாங்க. நீ பாரி மாதிரி இருக்க, காரி மாதிரி இருக்க,
அப்போ என் திசையும் எல்லா இடத்துலையும் இது போய் சொல்லிட்டு ஒன்றுமே அவன் கொடுக்க மாட்டான். அப்போ வந்தியர் போல என்னை வந்து வீணில் வீணை அழிய வைக்காதே, நான் அழியக்கூடாது அப்படிம்பார் அவருடைய இது. இதுதான் முக்கியமான இது. ஸோ இப்போ க்ரக்ஸ் ஆஃப் இது வந்து இதுதான். அப்போ குறவன்னா குருநாதன், எல்லா குருக்களுக்கும் மேலான குரு அவன் தான். குமரகுருபரன், சிவனுக்கே குரு, அவனுக்கே உபதேசம் பண்ணுவான் முருகன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய குரு அவன். சிவபெருமானுக்கு பிரணவ உபதேசம் பண்ணிருக்கான். தெய்வானை மணாளன். இப்போ இந்த இதுக்கு வந்து இந்த ஸ்டோரி என்னன்னா, சூரபத்மன் இருந்து இந்திரனை விடுவிச்ச பிறகு இந்திரன் தேடி வந்து அவனுக்கு வந்து தன்னுடைய பொண்ணை வந்து மனம் முடிச்சு கொடுக்குறான். அதனால தெய்வ யானை. அது வந்து திருப்பரங்குன்றத்தில் நடக்குது. அது வந்து தேவர்கள் செஞ்ச இது. ஆனால் வள்ளி கல்யாணம் வந்து வள்ளி வந்து அவனே தேடி வந்து மனித ரூபத்தில் வந்து தேடி வள்ளிமலையில் தேடி அவன் வந்து மணந்தது வந்து வள்ளி கல்யாணம். இது வந்து தேவர்கள் வந்து அவனுக்கு கொடுத்தது. அதனால தான் வள்ளி வந்து எப்போ ரைட் வலது கை பக்கத்தில் இருப்பா. அவள் வந்து இச்சாசக்தி, இவ கிரியாசக்தி. குலிசாயுதாங்கிறது வந்து இந்திரனுக்கு சொல்றாங்க. வஜ்ரப்படையுடைய இந்திரனை குறிக்கிறது குலிசாயுதா. குலிசாயுத குஞ்சரங்கிறது வந்து தெய்வ யானை குறிக்கிறது. ஸோ தெய்வ யானையுடைய பெருமாளே அப்படிங்கிறார். இதுதான் அதோடைய இது. அடுத்த பாட்டு வந்து என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே அப்படிங்கிறது இந்த பாட்டு. ஆனால் முதல் பாட்டில் குறவா குமரா குலிசாயுதா குஞ்சரவா சிவயோக தயாபரணே, அந்த இதில் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். 6 விதமாக முருகனை குறிச்சிருப்பார். இங்கே 5 தான் சொல்லுவார், அங்கே 6 இருக்கும். இங்கே வந்து கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே 5 தான். அங்கே சடாட்சரம், இங்கே வந்து பஞ்சாட்சரம், அவ்வளோதான் இங்கே. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்ந்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா மறைநாயகனே. அப்போ போன இதில் வந்து வறுமையை பற்றி சொல்கிறாரு. எனக்கு வந்து இரவா வகை மெய்ப்பொருள் கொடுங்கிறாரு. இங்கே வந்து என்ன சொல்கிறாரு? சிந்தா ஆகுலம் ஆனவை தீர்ந்தனையாள். ஆகுலம் அப்படிங்கிறது துன்பம். சிந்தையில் வர ஆகுலம் அது வந்து கவலை, மனக்கவலை தான் சிந்த ஆகுலம். சிந்த ஆகுலம்ங்கிறது கவலை, துன்பம். சிந்தையில் வர ஆகுலம் என்ன? துன்பம் தான். ஸோ அது வந்து கவலைகள். அப்போ நம்ம சின்ன குழந்தையா இருக்கோம். சின்ன குழந்தை என்ன செய்யும்? குழந்தை வந்து எதா இருந்தால் அம்மா காலை பிடிச்சிக்கும். அதுக்கு வந்து எந்த குறையும் கிடையாது, கவலையே கிடையாது. கொஞ்சம் வளர்றான், கொஞ்சம் வளர்ந்த உடனே அப்பா பார்த்துப்பார். அவனுக்கு தேவையானதெல்லாம் அப்பா வாங்கி கொடுத்துருவார், எல்லாமே வாங்கி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்றான், காலேஜில் படிக்கும்போது பியர் ப்ரெஷர். அவன் வந்து மார்க் வாங்கணும், இப்படி வரணும் அப்படி வரணுங்கிற பியர் ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போகிறான், சம்பாதிக்கிறான். அவன் இது சம்பாதிக்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும். அது வந்து அது ஒரு பியர் ப்ரெஷர். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கவலை தான் வந்துகிட்டு இருக்கும். இந்த கவலையை வந்து சின்ன கவலையாக இருந்தால் நம்ம அனுபவித்து தீர்த்துடலாம். சின்ன கவலைகளை வந்து நம்ம யாரும் போய் நிற்க வேண்டிய தேவையில்லை, நம்மளே தீர்த்துடலாம். ஆனால் பெரிய கவலைகள் வந்தால் அது ஆத்ம விசாரத்தால் தீர்க்க முடியும். ஆத்ம விசாரம் பண்ணாதான் அந்த பெரிய கவலை. ஆத்ம விசாரத்துக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது வந்து முருகன் தான். அவனால் தான் தீர்க்க முடியுங்கிறது இவருடைய இது. அதனால் எனக்கு வந்து மனக்கவலையே இல்லாமல் பண்ணணும். அதுக்காக அவர் வந்து திருப்புகள்லையே சொல்வார், மனக்கவலையே ஏதும் இன்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கும் மனு நூல் வேதங்கள் தவறாதேயே வகைப்படி மனோரதங்கள் தொகையினால் வயங்கி மயக்கமர வேதம் கொள் பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் துவையால் நினைந்து மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே வெகுழ்ச்சி தன்னையே துறந்து களிப்பினுடனே நடந்து மிகுக்கும் முன்னையே வணங்க வரவேணும் அப்படின்னு பழனியிலிருந்து பாடுறார். என்ன சொல்றாருன்னா, என் மனக்கவலை எதுவுமே இல்லாமல் உனக்கு அடிமையாக நான் புரிந்து என்னுடைய நல்ல முறையிலே என் மனம் விருப்பம் கொடுக்குமாறு அந்த முறையிலே நான் அதுக்குள்ளே போயிட்டு எனக்கு வந்து எல்லா சந்தேகமும் அற
வேத 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 ஆகமங்கள்ல நான் வந்து அதை தேடி போய் என்னோட வினைக்குடைய உண்டான பாதகங்கள்லாம் நான் வந்து அறவே அழித்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையால் நான் கற்றுக்கிட்டு, வெகுட்சிதனையே துறந்து, வெகுட்சினா கோபத்தையே நான் துறந்து, களைப்புடனே நடந்து நான் மிகுக்கும் முன்னையே வணங்க வர வேணும், எனக்கு அருள் புடி அப்படிங்கிறார். இதுதான் அதோடைய இது. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாரு, சிந்தா ஆகுலம் ஆனவை தீர்ந்து, ஏன்னா அது தீர்த்தா எனக்கு எல்லாமே முடிஞ்சு போகுதுங்கிறார். ஸோ வள்ளுவரும் அது சொல்லுவார், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிதும்பார். தனக்கு உவமை இல்லாதான் இறைவன் தான், தனக்கு கம்பேர் பண்ணாத மேலே இடத்துல வரணும். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு, அவன் காலடியில் விழுறவனுக்கு மனக்கவலை மாற்றல் அறிதுங்கிறார். எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். ராமலிங்க சுவாமிகள் வந்து அவர் ஒரு விதமாக சொல்லுவார், ஆவி ஈரைந்தை அபரத்தை வைத்து ஓதில் ஆவி ஈரைந்தை அகற்றலாம் அப்படிம்பாரு. ஆவி ஈரைந்துன்னா 2 5 10, அபரத்தேனா பின்னாடி. ஆவிங்கிறது முதல்ல சிவாக்கு வந்து 10க்கு வந்து தமிழ் எழுதுற வார்த்தை வந்து யா. ஸோ சிவாங்கிறது உயிர், அந்த யா வந்து பின்னாடி வைத்தால் ஆவி ஈரைந்தை அபரத்தை வைத்து நீங்க ஓதினீங்கன்னா ஆவி ஈரைந்தை அகற்றலாம். ஆவி ஈரைந்து, ஆவிங்கிறது ஆபத்தை அகற்றலாம் அப்படிங்கிறது ராமலிங்க சுவாமி சொல்றார். ஆவி ஈரைந்தை அபரத்தை வைத்தோதில் ஆவி ஈரைந்தை அகற்றலாம். இது ராமலிங்க சுவாமிகள் சொல்ற கருத்து. ஆக நீ வந்து என் தாயும் எனக்கு அருள் தந்தையும், நீ வேற யாரு நான் சொல்ல முடியும்னா யார்கிட்ட போய் கேட்பேன்? நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு வந்து இந்த மனக்கவலை தீர்க்கறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் யாரையும் கேட்க முடியாது. என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. என் தாயும் தந்தையும் நீனா எல்லாருமே எல்லா பெரியவாளும் இதில் சொல்லுவாங்க, தாயும் தந்தையும் துக்காராம் வேற சொல்றாரு, माझे मागोरे पंढरी आहे बीवरे सादिरी बापाणी आया माझी विठ्ठल रघुमाई அப்படிம்பார். அப்பா அம்மா நீ தான், விட்டல் ரகுமாய் நீ தான் எனக்கு, அப்பா அம்மா விட்டல் ரகுமாய் தான் நீ எனக்கு அப்படின்ட்டு அவரும் சொல்லுவார். ஸோ என் தாயும் எனக்கு அழுது, எல்லா பெரியவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அடுத்தது கந்தானா என்ன? வாட் இஸ் கந்தாங்கிற வார்த்தை ஸ்கந்தாலேருந்து வந்தது. ஸ்கந்தன் எப்படி வரான்? 6 உருவமாக வரான். எப்படி 6 உருவமாக வரான்? சிவனுடைய இதிலிருந்து, நெற்றியிலிருந்து ஒரு தீ வந்து ஒளி வந்து காற்றில் பறந்து பஞ்சபூதமாகி அது வந்து கங்கையில் மிதந்து வந்து அதுக்கப்புறம் அது தரையில் வந்து ஆகாயத்திலிருந்து தீ, ஆகாயம், தீ, அப்புறம் காற்று, கங்கை, அப்புறம் பிருத்திவி, இது 5ம் சேர்ந்து தனித்தனியாக 6 உருவமாக நிற்கிறது. பார்வதி தேவி வந்து எல்லாம் ஒன்றா சேர்க்குறா. அதனால கந்தன் ஆயிட்டான். ஸ்கந்தன் வந்து ஸ்கந்தன்கிறது கந்தன் ஆயிட்டான். ஸோ கந்தன் வந்து அப்படிதான் வந்திருக்கான். ஸோ கதிர்வேலவனேங்கிறது என்ன? ஒளிமிகுத்த வேலையுடைய ஞானவேல் உள்ளவனே, ஒளிமிகுத்த வேலையுடைய கதிர்வேலவனே, உமையாள் மைந்தனே, பார்வதியாள் புதல்வனே, மறைய நாயகனே, வேதங்களுக்கெல்லாம் தலைவனே அப்படிங்கிறது இந்த